ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் ஜீவிதா மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோடய இன்ஸ்டா பேஜ். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேருக்கு பார்லர் போயிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி ஃப்ரீயாக விடணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. பட் ஆனால் அது ஏர்லி மார்னிங்காக இருந்தால் முடியாது இல்லையா? அதனால் அதை வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளோ ட்ரையர் எஃபெக்ட் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். அயனிங் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இப்படி அயன் பண்ணால் நல்ல பவுன்ஸாக நமக்கு நிறைய ஹேர் இருக்க மாதிரி ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். நம்ம ஆக்சுவலி நம்மளால் பார்ட்டிஷன் கரெக்டாக எடுத்து பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு மேலே அயன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இப்படி பண்ணுறது ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஹேர் நமக்கு எங்கெங்கே அயன் ஆகலைன்றது க்ளீனாக தெரியும். அப்போ அதையும் உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக எடுத்துகிட்டு அயன் பண்ணிட்டிங்கன்னா டோட்டலாகவே அயன் ஆகிடும். இப்போ இந்த ஹேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால மேபி ஆனாலும் கொஞ்சம் தெரியும் இந்த வேவியும் இங்கே ஸ்ட்ரைட் இருக்கிறதும். பட் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது இன்னும் அழகாகவே தெரியும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அயன் ஆகிடுச்சு. இந்த பேக் செக்ஷன் மட்டும் லைட்டாக வேவியாக தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு அயன் கொடுத்துட்டோன்னா போதும். நம்ம இப்போ ஹேர் அயன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளோ ட்ரை பண்ணி அந்த பேபி லுக்கை கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். நல்லா மேலே தூக்கி ஒரு போனி போட்டுடலாம். உங்களால் எவ்வளோ ஐ போனி போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஐ போனி போட்டுக்கலாம். இப்போது நமக்கு அவுட் கால்ஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ரிவர்ஸில் ஒரு ரோல் மாதிரி பண்ணி ஸ்லைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக எவ்வளோ சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ ரொட்டேட் வருதோ அத்தனை டைம் சுற்றிக்கோங்க. இந்த சைடு ஒரு பாபி பின். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹேர் ஸ்டைலில் நம்ம ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேக்கப் சாரி எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக கிளம்பும் போது மட்டும் இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த கிளிப்ஸ் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹேரில் ஒரு பவுன்ஸ் தெரியும், ஒரு பேபி கேர்ள்ஸ் லுக்கும் இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு பண்ணப்போ ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது என்னோடய ஹேர். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ப்ளோ ட்ரை பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுன்ஸியான ஹேர். ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த ஹேர் பவுன்ஸாக தெரியறதுக்கு இது நல்லாவே யூஸாக இருக்கும். லேயர் கட் பண்ணிங்கன்னா இன்னுமே இந்த மாதிரி லேயராக இன்னும் ஒரு வேவி லுக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ப்ளோ ட்ரை எஃபெக்ட் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.